The future belongs to us all. Dalam bahasa Tamil, Nale Namade, Nale Namade, Nale Namade. Negaraku, negaraku, Nale, Nale, Nale. வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோட சில விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக இந்த செஷன் செய்கிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா மலேசியன் இந்தியன் ப்ளூ பிரிண்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா இடையில அண்மையில் 23 ஏப்ரல் 2017 வந்து நம்ம பிரதமரும் நம்ம தேசிய மாய்கா தலைவர் டாக்டர் சுப்பிரமணியம் வந்து இந்த மலேசியன் இந்தியன் ப்ளூ பிரிண்டை வந்து லான்ச் பண்ணும்போது நிறையா பேர்த்துக்கு ஒரு குழப்பமாக இருந்துச்சு. இது என்ன, இந்த ப்ளூ பிரிண்ட் என்ன, இது வந்து சும்மா ஒரு கிம்மிக்காக இருக்குமா, ஏன் இது திடீர்னு இப்போ செய்கிறாங்க அப்படின்னு. ஸோ நிறையா குழப்பங்கள், நிறையா கேள்விகள், எனக்கும் நிறையா கேள்விகள் வந்துச்சு ஃபேஸ்புக் மூலிமா, ட்விட்டர் மூலிமா. ஸோ அதனால் அது சின்ன ஒரு விளக்கத்தை கொடுக்குறது தான். ஏன்னா இது வந்து நம்ம சமுதாயம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அதே சமயத்தில் நம்ம சமுதாயத்தின் அடுத்த 10 வருஷத்தில் எந்த லெவலுக்கு போகிறோம் நம்ம இந்திய சமுதாயம் சொல்லிட்டு அது திட்டங்களில் வந்து இதில் பதிஞ்சிருக்கனால, அதனால் இது நான் என்னோடய கடமை ஒரு மாய்க்க இளைஞர் பிரிவினால இளைஞர்களுக்கு சொல்கிறதுக்கு. பார்த்தீங்கன்னா இந்த மலேசியன் இந்தியா ப்ளூ பிரிண்ட் வந்து சில டவுட்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. என்கிட்ட கேட்டாங்க, ஏற்கனவே நடந்த ப்ளூ பிரிண்ட் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ளூ பிரிண்ட். இதுக்கு முந்தைய ப்ளூ பிரிண்ட் இருந்ததே இல்லை இந்திய சமுதாயத்துக்கு. இதுதான் ப்ளூ பிரிண்ட் கவர்மெண்ட் அடாப்ட் பண்ணி கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. இதுதான் ப்ளூ பிரிண்ட். நீங்கள் என்ன வேணாலும் சரி கூகுள் பண்ணி பார்க்கலாம். அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் வந்து இந்த ப்ளூ பிரிண்ட் செய்கிறேன், அந்த ப்ளூ பிரிண்ட் செய்கிறேன்னு சொல்லி செஞ்சுருக்காங்க. 1974 வந்து மாய்கா அப்போ உள்ள தலைவர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, தேவ் கம் அப் வித் வாட் யூ கால் அ ப்ளூ பிரிண்ட். பட் அது வந்து மாய்காவோட MIC வந்து ப்ரோப்போஸ் பண்ணுது கவர்மெண்ட்டை. பட் அது நடக்கலை. இப்போ இதுதான் வந்து டத்துஸ்ரீ நஜீப் காலத்தில் தலைமைத்துவத்தில் அவர் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சமுதாயத்துக்கு அந்த முன்னேற்றத்துக்கு, பொருளாதார முன்னேற்றத்துக்கு, கல்வி அடிப்படையில் முன்னேற்றத்துக்கு வந்து நான் ஒரு ப்ளூ பிரிண்டை வந்து நானே உங்களுக்கு வந்து கமிட்மெண்ட் கொடுக்குறேன், செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ளூ பிரிண்ட் எப்படி செய்யணும்னு அந்த ப்ராசஸ் உங்கள்கிட்ட சொல்லணும். இது வந்து பாட்டம் அப் அப்ரோச். தட் மீன்ஸ் கிராஸ் ரூட்டில் உள்ள ஆளுங்க, ப்ரொஃபஸரை கூப்பிட்டோம், வி ஹவ் இன்வைட்டட் பாலிட்டிஷியன் ஃப்ரம் ஒப்போசிஷன், ஈவன் ஒப்போசிஷன் கூட வந்தாங்க, ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டோம், என்டர்டெய்னர் கூப்பிட்டோம், வி ஹவ் இன்வைட்டட் ஒரு சாதாரண லேபரை கூப்பிட்டோம், எல்லா விதமான வேலை செய்கிற மக்கள், இந்திய மக்களை வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்க வியூவை கேட்டோம். என்ன செய்கிறோம், உங்கள் பிரச்சனை என்ன செஞ்சால் உங்கள் பிரச்சனைகள் தீர்வு காணும். இப்போ இதெல்லாம் அடிப்படை பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு நம்மளுக்கு. பொருளாதாரம் பலமாக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நம்ம பல விஷயங்களில் வந்து பல பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வு காணலாம். பொருளாதாரம் தான் அடிப்படையான விஷயம். ஸோ இந்த மலேசியன் இந்தியன் ப்ளூ பிரிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைகிறதுக்கு இந்திய சமுதாயத்துக்கு ஒரு பெரிய திட்டங்கள் வச்சுருக்காங்க இதில், இளைஞர்கள் எஸ்பெஷலி. அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து கல்வி. நம்ம வந்து ஒரு இடத்துல ஒரு கம்பீட் பண்ணுறோம். நம்ம சொல்கிறோம் இந்த நேரத்தில் வந்து பல இன மக்கள் இருக்காங்க, அவங்களுக்குள்ள சம உரிமையை கொடுக்கணும் அப்படின்றோம். அந்த சம உரிமையை கொடுக்கறதுக்கு, அவங்களுக்கு ஈடாக நம்ம வந்து போட்டி போடுறதுக்கு, கம்பீட் பண்ணுறதுக்கு நம்ம கல்வியில் வந்து சிறப்பாக இருக்க வேண்டும். நம்மளை பார்த்தோன்னே அந்த வேலை வாய்ப்பு இந்தியர்களுக்கு நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சிந்தனையை உருவாக்க வேண்டும் நம்ம இதில். அதனால் எஜுகேஷன் சேலஞ்சஸ் வந்து ஒரு பெரிய ரெண்டாவது பிரச்சனை. இந்த மலேசியன் இந்தியன் ப்ளூ பிரிண்டில் வந்து ஒரு பெரிய அங்கம் வந்து இந்த எஜுகேஷன் டெவலப்மெண்ட் பற்றி நம்ம வந்து பேசியிருக்காங்க இதில். அப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா சோஷியல் சேலஞ்சஸ் நிறையா இருக்குது. நம்மளுக்கு வந்து ஒன் ஆஃப் த இஷ்யூ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த crime rate is getting higher. We also have facing problem with what you call inferiority complex among our students, things like that. Besides அது பிறகு பார்த்தீங்கன்னா இந்த சோப்பு அடையாள அட்டைகள் பிரச்சனைகள் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ப்ளூ பிரிண்டில் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இளைஞர்களுக்கு சில பேர் நிறைய பேருக்கு இந்த ப்ளூ பிரிண்டை படிக்க வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் நீங்களாம் என்ன கேட்டிங்கன்னா, all the students, especially university students must have a copy of blueprint. படித்து இந்த விளக்கத்தை நீங்கள் போய் சமுதாயத்தை சொல்கிறோம். இதான் ஒரு பெரிய சேவை நம்ம செய்கிறது. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா 2017 2018 வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இன்ஃபர்மேஷன் கேதரிங், அந்த லேப் செஞ்சாங்க,
ரிசர்ச் செஞ்சாங்க. அப்புறம் வந்து அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணாங்க. இப்போ 2018 வரைக்கும் அதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பேஸை வந்து ஒரு கட்டணம் கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய கட்டணம் கட்ட போகிறீங்கன்னா கீழே பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்மளுக்கு. அந்த பேஸு தான் வந்து இவங்க வந்து இந்த 2017 2018 செஞ்சாங்க. இந்த ப்ளூ பிரிண்ட் வந்து 2019 2021 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம செய்ய போகிறாங்க, அரசாங்கம் செய்ய போகுது. அப்புறம் அது முடிஞ்சு 2022 2020 வரைக்கும் 2022 2030 வரைக்கும் செகண்ட் ஹாஃப் இம்ப்ளிமெண்டேஷன் செய்ய போகிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான கட்டங்களாக பிரிச்சிருக்காங்க. 10 வருஷத்தில் நம்ம வந்து இந்த மலேசியன் இந்தியன் ப்ளூ பிரிண்ட்டுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வச்சு ஹோப் கொடுத்து அதுக்கு வந்து ஒரு உயிர் கொடுத்து நம்ம எல்லாம் சேர்ந்து ஈடுபட்டு இதை வந்து செஞ்சோன்னு சொன்னீங்கன்னா பெரிய மாற்றங்கள் இந்த சமுதாயத்தில் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து நாம் வந்து அரசாங்க கையில் இல்லை, நம்ம கையில் இருக்குது. நம்மளுக்கு கொடுத்த வாய்ப்பை நம்மளே அந்த நம்பிக்கை கொடுக்க வேண்டும். அந்த நம்பிக்கை கொடுத்தா தான் அதுக்கு உயிர் வரும். உயிர் வந்தால் தான் அது வந்து தன்னால் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி நான் என்ன கேட்டுங்க, சமுதாயத்தை இன்றைக்கி வந்து நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, பெரியவர்கள் இருக்காங்க, வேலை செய்கிறவங்க இருக்காங்க, பிலோ 40 குரூப்பில் இருக்காங்க, டாப் 20 இருக்காங்க, மீடியம் 40 இருக்காங்க, மிடில் 40. ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த ப்ளூ பிரிண்ட்டுக்கு வந்து ஒரு ட்ரை கொடுக்கணும், ஒரு ஹோப் கொடுக்கணும். அப்போ தான் இது வந்து வேலை செய்ய நிச்சயமாக வந்து நம்மளும் ஒரு பெரிய ஊக்கம் இருக்கும், நம்மளுக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும், என்கரேஜ்மெண்ட் இருக்கும் நம்ம வேலை செய்கிறதுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நட்ஷல்ல நான் வந்து ஒரு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன இருக்குது உடனே சில பேர் கேட்பாங்க, ஏன் வந்து இப்போ தான் சொல்கிறாங்க ப்ளூ பிரிண்ட்? ஆக்சுவலி ப்ளூ பிரிண்ட் வந்து இப்போ சொல்லலை. 2015 21 மே 11th மலேசியன் பிளானை வந்து பிரதமர் வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது பார்லிமெண்ட்டில் அதில் ஒரு இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம், யூடியூப்பில் கூட இருக்குது. அவர் வந்து சொன்ன ஒரு விஷயம், இந்தியர்களுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் நம்ம வந்து செய்ய போகிறோம் அப்படின்னு. அது எப்போ 2015. ஸோ அதனால் நிச்சயமாக இது வந்து தேர்தலுக்காக இது யாரும் செய்யலை. ஏன்னா நீங்கள் வந்து கண்ணாடி நீங்களே பார்க்க போகிறீங்க, இது 10 வருஷம் திட்டம். தேர்தல்னா ஒரு 2 வருஷத்தில் முடிஞ்சிடும். ஆனால் இது 10 வருஷம் திட்டம். அந்த அரசாங்கம் வந்து ஒன்று செய்கிறாங்கன்னா சின்சியராக செய்கிறாங்க. ஏன்னா அவங்க கடமை இது, அவங்க கடமை இந்த சமுதாயத்தை இந்த இந்திய சமுதாயத்தை வந்து நிச்சயமாக வந்து வளர்த்து விட வேண்டும், பொருளாதாரத்தில் பலமான ஒரு சமுதாயமாக கொண்டு வர வேண்டும், கல்வியில் நல்ல சமுதாயமாக கொண்டு வர முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து மலேசியாவில் இருக்கிற ஒரு பெரிய 3rd largest பாப்புலேஷன் கம்யூனிட்டி. நம்ம நல்லா வந்து இந்த நாட்டுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணோமா, இந்த நாடோட பொருளாதார வளர்ச்சி நல்லா சிறப்பாகும். ஸோ நம்மளும் அதில் பங்கு இருக்குன்னு சொல்லி தான் இதை வந்து ஒரு பெரிய விஷயமா இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதை வந்து கேபினெட் கமிட்டி இருக்குது. கேபினெட் கமிட்டியில் வந்து நம்மளோட டாக்டர் சுப்பிரமணியம் தான் வந்து தலைமை தாங்குறாரு. அது கீழே வந்து ஒரு பெரிய அமைப்பு இருக்குது, சேடிக் இருக்குது, SIPF இருக்குது, சீட் இருக்குது. இவங்கெல்லாம் வந்து இந்த அமைப்பு கீழே வந்து அட்வைசரி போர்ட் இருக்காங்க. எல்லாத்துக்குமே பங்கு இருக்குது இதில். உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு இது சரியில்லை சரியில்லை இல்லை இப்படி செஞ்சால் சரியாக இருக்கணும், உங்கள் ஐடியாவில் நீங்கள் வந்து மலேசியன் www.mib.my நீங்கள் போனீங்கன்னா யூ கேன் contribute your views நீங்கள் கொடுத்து அது வந்து இது பண்ணலாம். இது வந்து நம்மளோட ப்ளூ பிரிண்ட். அதனால நிச்சயமாக வந்து உடனே சிறப்பான திட்டம் நான் சொல்ல மாட்டேன், அது நிச்சயமாக இருக்காது. ஆனால் போக போக இந்த 10 வருஷ காலகட்டத்தில் நம்ம வந்து எது குறைகளோ அதை சரிப்படுத்திக்கலாம், எது நிறைவாக இருக்கோ அதை சரிப்படுத்திக்கலாம், நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஆட் பண்ணலாம். இது ஒரு டைனமிக்கான ப்ளூ பிரிண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு உறுதி கொடுக்குறேன். மலேசியன் இந்தியன் ப்ளூ பிரிண்டில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி பொருளாதாரத்தை பற்றி, கல்வியை பற்றி, சோஷியலை பற்றி பேசியிருக்காங்க. அதில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா, எனக்கு நினைக்கிற ரொம்ப முக்கியமானது நம்ம சமுதாயத்துக்கு அந்த 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 விஷயம்னால ஒரு பெரிய மாற்றங்கள் இந்த சமுதாயத்துக்கு வரும் இந்த 10 வருஷத்தில் பார்த்திங்கன்னா, யூனிவர்சிட்டி, பாலிடெக்னிக், காலேஜஸ்ஸு, கவர்மெண்ட் ரிலேட்டட் இன்ஸ்டிடியூஷன் வந்து 7% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இன்டேக் எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அது வந்து ஒரு பெரிய நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா முந்தி வந்து ஒரு 1996 97 பார்த்தீங்கன்னா அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கோட்டா சிஸ்டம் இருந்துச்சு. 10% இந்தியர்கள் வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்துடுவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் போகிற காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 இந்தியர்கள் இருப்பாங்க ஒரு யூனிவர்சிட்டியில். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப குறவாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா மேரிட் சிஸ்டம். இந்த மேரிட் சிஸ்டம் யார் கேட்டான்னு கேட்டிங்கன்னா நம்மள தான் கேட்டோம். முன்ன பார்த்தீங்கன்னா முந்தி உள்ள NGOக்கெலாம் என்ன கேட்டாங்கன்னா நம்மளுக்கு மேரிட் சிஸ்டம் வேணும் அப்படின்னா. ஆனால் அந்த மேரிட் சிஸ்டமில் போய் நம்ம போய் இந்த கோப்பா பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. நல்ல சிறந்த ரிசல்ட்ஸ் எடுக்கிற பிள்ளைங்க
அந்த கோப்பா பண்ணிட்டு கடைசிடுது மெரிட். பட் முக்கால்வாசி பிள்ளைங்க லெஃப்ட் அவுட் ஆகிடுது. அதனால தான் நம்ம என்ன நினைக்கிறோம்னா இந்த 7% யூனிவர்சிட்டி இன்டேக் வந்து கம்பல்சரியாக இன்டர்வியூ போகணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு பெரிய ப்ரொப்போசல் இதான் சமுதாயத்தில் தான் கேட்டாங்க. இப்போ இந்த லேப்லாம் செய்யும்போது கேட்டிங்கன்னா அந்த கிராஸ் ரூட் மக்கள் என்ன கேட்டாங்கன்னா 7% எங்களுக்கு வந்து பல்கலைக்கழகத்தில் வந்து இடம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, பாலிடெக்னிக்கில் இடம் வேணும்னு சொல்லும்போது, அதனால் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு திட்டங்கள் போட்டு வச்சுருக்காங்க நேஷன் இந்தியன் ப்ளூ பிரிண்டில். அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய பேர் படித்து வந்துட்டு அரசாங்க வேலைகள் கேட்பாங்க. அரசாங்கத்தில் நாங்கள் வேலை செய்ய போகிறோம், பணி செய்ய போகிறோம் அப்படின்னு. அதனால் அது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3.2% தான் இருக்காங்க. அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, கிராஜுவலி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 2026க்குள்ளே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து 7% இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குள்ள திட்டங்கள் இதில் போட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டும் நடந்துச்சுன்னா ஒரு பெரிய மாற்றங்கள் வந்து இந்த சமுதாயத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் நம்மளும் அதுக்கு தயார் நிலையில் இருக்கணும். ஒரு அரசாங்க பணி செய்யறதுக்கு, அரசாங்க வேலைக்கு அப்ளை பண்ணும்போது அதுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம வந்து ஏற்பாடு, நம்மளை செல்ஃப் டெவலப் பண்ணிக்கணும். அப்ஸ்கில்லிங் சொல்லுவாங்க, அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். நல்ல ஆங்கிலம் பேச நம்ம தெரியணும், மலாய் மொழி நல்லா பேச தெரியணும், நல்ல நாலேஜபிளாக இருக்கணும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும், நல்ல தலைமைத்துவம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா எந்த இடத்துக்கு போனாலும் நம்மளை வேலைக்கு எடுத்துக்குவாங்க. எம்ப்ளாயபிலிட்டியாக ஆக்கிக்கணும். நம்மளை வந்து போய் ஒரு இடத்துல போய் எம்ப்ளாய் பண்ணுற அளவுக்கு நம்மளை வேணும் வேலைக்குன்னு சொல்கிற அளவுக்கு வளர்த்துக்கணும். நம்ம இதுவுமே செய்யாமல் வேலை கிடைக்கலன்னு குறை சொல்கிறத விட்டுட்டு நம்ம வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணணும். அப்புறம் பார்த்திங்கன்னா SITF சென்டர்ஸ் இதெல்லாம் இம்மீடியட்டாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸ்பெஷல் இம்ப்ளிமெண்டேஷன் டாஸ்க் ஃபோர்ஸ்னு சொல்லி ஒரு 10 சென்டர் ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷனில் திறந்து மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு, இதில் தான் வந்து அந்த அடையாள அட்டை பிரச்சனைகளை வந்து தீர்க்கிறதுக்கு இந்த சென்டருக்கு போய் பார்க்கலாம். அப்புறம் அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லோன் இருக்குது. 500 மில்லியன் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. 500 மில்லியன் கொடுத்துருக்காரு ரிவால்விங் ஃபண்டாக கொடுத்து நம்மளுக்கு வந்து சிறு தொழில் வியாபாரிகளுக்கு வந்து உதவி பண்ணுறதுக்கு. இது ஒரு பெரிய இது வந்து பொருளாதார பிரச்சனையை நம்மளுக்கு தீர்க்கும். ஏன்னா இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் இப்போ மாயக்க இளைஞர்கள் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு தொழிலதிபர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து இந்த மாதிரி திட்டங்கள் நிச்சயமாக உதவுப்படும். ஒரு வீட்டுக்கு ஒரு இளைஞர் வந்து இப்போ பட்டத்தறி ஆக்கணும்னு அவர் வந்து வேலைக்கு அனுப்பணும்னு சிந்திக்காமல் அவர் எப்படி தொழிலதிபர் ஆக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த திட்டத்தை கொண்டு வந்து அப்போ தான் அந்த சமுதாயத்துக்கோ அந்த குடும்பத்துக்கோ ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். தொழில் செய்ய வேண்டும், சொந்த தொழில். அதுக்கு வந்து இந்த பொருளாதார உதவி வந்து ஒரு பெரிய உதவியாக இருக்கும் நம்மளுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கில் ட்ரைனிங் ஒரு 500 மில்லியன் இருக்குது. நம்ம பிள்ளைங்களாம் கைத்தொழில் கற்றுக்கணும். கைத்தொழில் தான் அடுத்த எதிர்காலம். நான் பார்த்திங்கன்னா வெல்டிங் பார்த்திங்கன்னா 3G வெல்டிங் ஆஃப்ஷோரில் போயிட்டு ஆயில் அண்ட் கேஸ் செக்டர்லாம் போயிட்டு 3G வெல்டிங்லாம் உங்களுக்கு சம்பளம் வந்து 5000 10,000 15,000 வருது ஆரம்பித்தோன்னே. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ் ஸ்கில், ஹை அண்ட் ஸ்கில்லை வந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு ஒரு பெரிய பட்ஜெட் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு பிரதமர் மலேசியன் இந்தியன் ப்ளூ பிரிண்டில். அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ் பள்ளி வளரணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 800 மில்லியன் வந்து நம்ம ஏற்கனவே அலோகேட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் 10 மில்லியன் வந்து எல்லா பள்ளியிலையும் வந்து அடிப்படை கல்வி இருக்க வேண்டும், அதனால் வந்து கிண்டர்கார்டன் இருக்க வேண்டும் சொல்லி எல்லா ஸ்கூல்லையும் இருக்கிறது 10 மில்லியன் கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா 530 ஸ்கூலில் அந்த 7 புது ஸ்கூலில் உள்பட எல்லா ஸ்கூல்லையும் கிண்டர்கார்டன் இருக்க வேண்டும். ஸோ அந்த அடிப்படை கல்வி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்கூல்லையும் வந்து நம்மளுக்கு வந்து கிண்டர்கார்டன் சென்டர்ஸ் திறக்கிறதுக்கு ஒரு பெரிய திட்டம் போட்டு பாதி அதை அமல்படுத்திட்டாங்க. பாதி செய்கிறதுக்கு வந்து இந்த மலேசியன் இந்தியன் ப்ளூ பிரிண்டில் வந்து KPI கொடுத்துருக்காங்க. இந்த செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சமுதாயத்தில் நிறைய வேலை செய்யக்கூடிய இடம், நம்ம செக்டர் ரொம்ப இன்வால்வ் பண்ணுறது பார்த்திங்கன்னா மிஷின் ஆப்ரேட்டர்ஸ், பிளான், ப்ரொடக்ஷன், சர்வீஸ், சேல்ஸ், மார்க்கெட்டிங்கில் செய்கிறோம். இவங்களை வந்து இந்த செக்டர்லேருந்து எப்படி அடுத்த 11 செக்டர் இருக்குது நம்மளுக்கு NKE சென்டர், நேஷனல் எக்கனாமிக் கீ ஏரியா இடத்துல, அதில் எப்படி இவங்களை ஈடுபட வைக்கிறதுன்னு சொல்லி ஒரு பெரிய திட்டம் போட்டிருக்காங்க இந்த மலேசியன். நீங்கள் வந்து நிச்சயமாக இந்த மலேசியன் இந்தியன் ப்ளூ பிரிண்ட் புக்கை வந்து வாங்கி படிக்கணும். இதில் இருக்கிற திட்டத்தில் எப்படி நம்ம ஈடுபடணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். இல்லைனா வந்து நீங்கள் மலேசியன் இந்தியன் ப்ளூ பிரிண்ட் நேராக அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து செக்ரட்டரியேட் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நிறையா திட்டங்கள் விஷயங்கள் சொல்லுவாங்க. என்னோட அன்பான வேண்டுகோள் நம்ம மலேசிய இந்திய சமுதாயத்துக்கும் இளைஞர்கள் எல்லாத்துக்கும் என்ன கேட்டுக்கிறேன்னா, இந்த மலேசியன் இந்தியன் ப்ளூ பிரிண்ட் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்பிக்கை வச்சா மட்டும்தான் இந்த ப்ளூ பிரிண்ட் வந்து ஒரு பெரிய வெற்றி அடையும். ஏன் வெற்றி அடையணும்னு சொன்னால், இந்த சமுதாயத்தின் அடுத்த 10 வருஷத்தில் இந்த சமுதாயம் எங்கே போக வேண்டும், பொருளாதாரத்தில் எவ்வளோ நம்ம வந்து அடைய வேண்டும், கல்வியில் நம்ம பிள்ளைங்க இருக்கிற ஒரு பிள்ளைகள் கல்வியில் எப்படி சிறந்து வளர்ந்து வேணும்னு சொல்லி
இது வந்து ஒரு பெரிய வாய்ப்பாக நம்மளுக்கு இருக்கும். நிச்சயமாக நான் எப்போதும் சொல்கிற மாதிரி என்ற கனவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 வருஷத்தில் ஒரு இந்தியவர் வந்து ஒரு நடந்து போகும்போது மித்தையனும் பார்த்து இந்த நாட்டில் நம்ம சொல்லணும், வாழ்ந்தா இந்த இந்தியர்கள் மாதிரி வாழணும் இந்த நாட்டில் அப்படின்னு. அது எப்போதும் நான் சொல்கிற ஒரு விஷயம். அது நடக்கிறதுக்கு வந்து நிச்சயமாக இந்த ப்ளூ பிரிண்ட் ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அதனால் நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, சமுதாயத்தில் இருக்கிற ஒரு தலைவர்களும் அரசியல் பிரிவினை பார்க்காம யார் இருந்தாலும் சரி, ஆனால் இது சமுதாயம் சம்மந்தப்பட்ட விஷயம், எல்லாமே சேர்ந்து இந்த திட்டத்தை வந்து அரசாங்கத்தோடு சேர்ந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கணும்னா இதை நம்ம சேர்ந்து வேலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. Maju ke hadapan. Supaya dengan kita maju ke hadapan, kita akan mengukuhkan lagi 6 fikir kita, the trust.